வணக்கம் சொல்லுங்க. ஆ ஒண்ணுங்க இல்லையா, நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையா? அதான் கால் பண்ணேன். ம். அதான் ஆ வந்து எல்லாம் வந்திருந்தாங்க. இப்ப இன்னைக்கு 2 வகுப்பு தான் நடத்துனேன். அப்புறம் இடையில அந்த புற்றுநோய் அந்த அம்மா திருப்பூர் அம்மாவுக்கு இப்பதான் லேசா கரைய ஆரம்பிச்சிருக்குது. அவங்க திருப்பூர் பேசுனாங்களா அம்மையார் இன்னைக்கு? திருப்பூர் அம்மையார். ம். பேசிட்டாங்க. ஓகே. ஆமா. அவங்க 3 நாள்ல ஆ. பிறந்த சின்ன வேலையா இருந்தது நான் வெளிய போயிட்டேன். இருந்தாலும் பயிற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் அந்த கட்டியா இருக்கிறது கொல கொலன்னு மாறி இருக்கு. 2 நாள் உடற்பயிற்சியிலே அவங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம் தெரியுது. ஆமாமா. இதுக்கு அவங்க இறைச்சி திங்கிறவங்க தான். என்னது? ஓ! முட்டை திங்கிறாங்க. முட்டையும் முட்டையும் அரிசி சோறும் அது முட்டையா இருந்தானே அரிசியா இருந்தானே ரத்தம் அழுகி போனா என்ன நோய் ரத்தம் அழுகி விட்டால் எந்த நோய் வேண்டாலும் வரும். ம். ரத்தம் அழுகி போயிருதுங்க. என்ன ரத்தம் ம். ஏதோ உங்களுக்கு சத்தம் பின்னாடி இருந்து வருது. ஆமா. அதான் இத மியூட்ல போட்டுறேன். ஒரே டிராபிக் இன்னைக்கு. அதே இன்னைக்கு இன்னைக்கு ஏதோ இந்த அந்த ஒரு ஆ இன்னைக்கு ஏதோ அலுவல் வேலை இருந்திருக்கும் உங்களுக்கு. ஆ இல்லைங்கய்யா. இந்த வீட்ல தான் கொஞ்சம் வேலை. ம். இந்த அம்மா கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் கடைக்கு போற வேலையெல்லாம் நெறைய இருந்தது ரொம்ப நாளா. அதனால அதெல்லாம் முடிச்சு ஆமா ஆமா. பன்னீர்செல்வத்து காலையில் நேரத்துல பேசினேன். காலையில் நேரத்துல அவரோட பேசினேன். அவரும் டிராவல்ல இருக்காரு. வாரம் வாரம் டிராவல் சாட்டர்டேஸ்ல போயிறாரு. நான் எங்க போனாலும் சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. அவர் செஞ்சுட்டு தான் பேசுனாங்களா இருக்காரு. காலைல? வெண்டைக்காய் அவரே செய்ய வெண்டைக்காய் அந்த மாதிரி செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சு பழகி. அது அகத்தூய்மை ம். பண்றதுக்கு அவங்களே செஞ்சு பழகுனா தான் விடுதலை கிடைக்கும். கொஞ்சமா எனக்கு நெறைய மாற்றம் வந்ததுதான் போதும் வாழ்க்கையில. உடல்ல மாற்றங்கள் சரியாகுற மாரி வாழ்க்கையில நெறைய சேஞ்சஸ் வந்துருக்கா? இது அகத்தூய்மை செய்கின்ற பொழுது உ- அ- அகத் நீங்க அப்புறமா கூட கால் பண்ணுவாங்க இல்லையா? அகத்தூய்மை செய்கின்ற பொழுது ம். அகத்தூய்மை செய்ய பழகிட்டோம்னா மற்ற உணவு பழக்கத்தின் மேல் நம்பிக்கை இருக்கவங்களோடு நமக்கு நம்பிக்கை வராது. ம். அகத்தூய்மைங்கிறது 7ஆம் நிலை. நம்ம அடிப்படையிலே நமக்கு வந்து 8 நிலை இருக்கு. நம்ம 5ஆம் நிலையோட 2 கட்டு நமக்கு 5ஆம் நிலை அது ஏதோ காய்கறியே நெறைய சாப்பிடுறது கூட எனக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. வயிறு அவ்ளோ கொள்ளாது எனக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. எப்பவுமே ஆமா கொஞ்சம் ஆமா. அதனாலதான் 2 நாளைக்கு ஒருக்கா சாப்பிட்டு காய்கறி சிறிதளவு இருந்தா போதும். அது அகத்தூய்மை பண்றதுக்கு தானே. பழங்கள்லாம் எடுக்கக்கூடாதுங்களா ஐயா? மாம்பழம். அது அ புதுசா செய்யறவங்களுக்கு இது தேவைப்படாது. வேணா மாம்பழம் சாறு சாப்பிடலாம். இந்த வேக வச்ச மாம்பழம் சாப்பிடலாம். வேக வைத்த மாம்பழம் சாப்பிட்டோம்னா வெளிக்கு நல்லா போயிரும். வேக சாப்பிடாம வைத்த இருக்கிறோம் ரொம்ப மாம்பழம். நாளாவே. அதான் ம். நான் அதான் சொன்ன மாரி நீங்க அன்னைக்கு அந்த வரிகள் படிச்சீங்கல்ல பகவத்கீதையில. உணவுகள வேணா தள்ளி வைக்கலாம். ஆசைகள வந்து கடவுள சந்திக்கும்போது தான் போகும்ன்றது. ஆமாமா. அதுதான் உண்மை. நினைவுல நினைவுல இருக்க தானே சுவையை செய்யுது. விடுகின்ற பொழுதுதான் சுவையை விடுகின்ற பொழுதுதான் அது அந்த அ சுவையை விடுகின்ற பொழுது விண்வெளியோடு தொடர்பு பெறும். அப்படித்தான் அவன் சொல்றான். விண்வெளி தான் கடவுள். விண்வெளி தான் தாய் தந்தை எல்லாம் விண்வெளி தான். அதிலிருந்து வந்தவங்க தான் நாம. திருப்பி விண்வெளி சக்தியில இயங்குறனால விண்வெளி சக்தி இயங்குறனால இந்த உணவு பழக்கங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவேள சாப்பிடுறது ஈஸியா இருக்கு. அது ஏதோ ஒரு உணவு. சுத்தமாவே எதுவும் நீர் ஆகாரத்துல இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதுவும் இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, மத்தவங்க நம்ம கிச்சன்ல போய் மத்தவங்களுக்காக செஞ்சுட்டு, அத பார்த்துக்கிட்டு ஆனா சாப்பாட்டு மேல ஈர்ப்பால வரல. பசி உணர்வு தோணுது. சுவை தள்ளி வச்சா கூட பசி உணர்வு தள்ளி வைக்க முடியல. கஷ்டமா தான் இருக்கு. ஆ, 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 ஆ. அது ஒண்ணு ஆனா அன்னைக்கு அருமையா இருந்ததுங்கய்யா அந்த டிஷ். இப்ப நாளைக்கு நாங்க டிராவல் பண்ண போறோம். நாளைக்கு என்ன எடுத்துட்டு போலாம் கையில? வெளியில இருந்தாங்க சாப்பிட அதுக்கு முடியாது. நீங்க பேரிச்சம்பழம், வேர்க்கடலை, சர்க்கரை போட்டு அரைச்சு அது பொடி மாரி அதான் எடுத்துட்டு நீங்க அப்பப்ப சொன்னீங்க. சும்மா அந்த பொடி மாரி செஞ்சு வச்சுக்கங்க. அதான் அந்த தயார் பொடியில பண்ணணும். நீங்க ஒரு 1/4 கிலோ வேர்க்கடலை, 1/4 கிலோ
நாட்டு சர்க்கரை போட்டு அவ்வளோதான் அடிச்சுட்டு நாங்க 2 சாப்பிட்டாலே போதும். அது பயங்கரமா ஃபுல் ஆயிடுது. 2 பீஸ். ஆமாமா. சின்ன அது சின்ன சாப்பிட்டா உருண்டை 2 சாப்பிடு. 2 இப்ப நீங்க வச்சுப்பேன். அது சாப்பிட்டாலே ஃபுல் ஆயிடுது. அதுவே போதும். நீங்க எடுத்து வச்சுக்கங்க. வேணும்னா நீங்க நீங்க தானே சாப்பிட போறீங்க. மத்த யாரும் உங்கள்ட்ட கேட்க போறதில்ல. அதனால வச்சுக்கங்க. ஒரு ஆமா. ஒரு 10 உருண்டை, 20 உருண்டை எடுத்துட்டு போயிருங்க அவ்வளோதான். அது அது 100 அது முதல் நீர் பயிற்சி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த வாயில கசப்பு வரும்பொழுது 4 உருண்டை போட்டா போதுமானது. 2 உருண்டை போட்டா அது பாட்டுக்கு கீழ அடிச்சிட்டு போயிரும். நீங்க அப்புறம் சொன்ன மாரி மறுபடியும் அந்த அப்படியே சிம்பிள்ஸ்ல ஒண்ணு உயிர் எனக்கு அந்த வாய் கசப்பு என்னைக்காவது ஒரு நாள் தான் லைட்டா வாயில ஏதோ ஒரு லேயர் அது இருக்கும். இனிமேல் வரும். கரைய ஆனா கரைய வேற அதெல்லாம் ஒண்ணுமே வரும். அதெல்லாம் வரல. வந்து 6 மாசம் ஆகும். இந்த ஒரு நாள் தான் எனக்கு ஒரு வயித்துல இருந்து ரொம்ப கஷ்டமாப்பட்டேன். மத்தபடி பெருசா அதான் வலி இப்படிதான். வந்ததில்ல. நானு ம், ம். அ உங்க 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 சத்தம் வந்து ரொம்ப கொரன்னு தான் எடுக்குது. வந்து என்னது இன்னும் என்னது தெளிவா ஏரியல் கிடைக்கிறேன். என்னது வந்து தெளிவா இருக்க இப்ப மாட்டேங்குது. கொஞ்சம் தெளிவா இருக்குங்களா ஐயா? நான் இன்னும் கொஞ்சம் ஏரியல் கிடைக்கிறதுக்கு வந்துட்டேன். ஆமா. உங்களுது கொரன்னு தான் இருக்குது. சரிங்க. நீங்க சொல்லுங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேன். ஆமா. கொரன்னு தான் இருக்குது. அது அப்படித்தான் இருக்கும். அதனால தான் அந்த அந்த பகவத்கீதை சொல்றது கேட்டீங்கன்னா, அந்த உயிரைத்தான் கடவுள்ன்னு சொல்றான். இந்த உயிருக்கு சுவையும் ஆகாது, எந்த வகையான தொடர்பும் உயிருக்கு இருக்கக்கூடாதுங்கிறது. ஆனா அது இயற்கையோடு தான் தொடர்பு அது. விண்வெளி தான் தொடர்பு. மத்த எல்லா தொடர்பும் போலி தானே! தொடர்பே தப்பு தான். இனப்பெருக்கம் பண்றதுக்கு தான் தொடர்பு. இனப்பெருக்கம் பண்ணிட்டு அதை வளர்த்து இந்த உண்மைய சொல்லி தரணும். இந்த இந்த ஜீரணநீர் நிறுத்துறத தான் குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். வயது வந்த எல்லாத்துக்கும் வாழ்க்கையில ஒரு வயது வந்த அத்தனை பேரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது செய்யலாம். இல்லாட்டா பனிஷ்மென்ட் தான் அவங்களுக்கு. ஏன்னா, ம். அவங்களுக்கு இந்த பகுத்தறிவே கிடையாது இல்லையா? ஆகாரம் திங்கிறவனுக்கு பகுத்தறிவு வேலை செய்யாது. அவ்வளோதான். ஏன்னா இது ஆகாரம் வெள்ளைக்காரனுக்கு நிறுத்தினா தான் பகுத்தறிவு. வெள்ளைக்காரனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ்வளோதான். வெள்ளைக்கார கல்வி படிக்கிறவன் அவன் தான் கோவிந்தா தான். ம். இது பரிணாம அறிவியல் கல்விங்க. இது அண்ணாமலையில. 7ஆம் அறிவு 7ஆம் அறிவுன்னு என்னன்னே வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. அப்புறம் அவன்ட்ட எப்படி பேசுவீங்க? இப்ப அவன் பாடத்த படிச்சு என்ன அ ப அது வந்து நோயே நீக்க முடியாது. 7ஆம் அறிவுன்னு என்னன்னு தெரியாது. மனம்னு என்னன்னு தெரியாது. அறிவும் கிடையாது. அவன் ஆனா இந்த புலன்களை 7 தாண்டாதவன். நாள் புலன்களை தாண்டாதவன் யாரு? ஆசைகளையும் புலன்கள்னா வாய் ருசிக்கு அடிமையானவன். வாய் ருசி இப்ப நமக்கு வந்து 3 நாளைக்கு ஒருக்கா 4 நாள் அப்படியே போக, 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 போக உணவு பழக்கம் மறந்து போயிரும். உணவு பழக்கத்த மறந்துர்றது ம். தான் நல்லது. உணவு பழக்கம் மறந்துட்டு இயற்கையோடு இருக்கணும். மலஜலம் நின்னு போயிரும். 2 6 நாள் இருக்க மாசத்துலயே நீங்க முடியுது. மலஜலம் நிறுத்திடலாம். 3வது நாள் ஆ போகும்போது கஷ்டம் இருக்கு. ம். ஆ 2 நாள் ஈஸியா 48 மணி நேரம் ஈஸியா இருக்க முடியுது. 3வது நாள் போகும்போது கொஞ்சம் பசி மயக்கம் தாகலாம் வந்துரும். அப்ப அந்த வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு இறக்கிடணும். அப்ப மறுபடியும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஆனா தொடர்ந்து சுத்தமாவே தொடர்ந்து உணவு நெருப்பிலே இல்லாம இருக்கு. 1 மாசம், 2 மாசம் இருக்காங்கல்ல இந்த டீம்ல? அது இயற்கையா வந்துருமே! ம். இயற்கையா போகணும். அந்த அந்த கசப்பு வர்றத மட்டும் இறக்கி விடணும். கசப்பு வர்றத மட்டும் தான் இறக்கி விடணும். ம். அப்ப அந்த கசப்புங்கிறது உடம்புக்கு எல்லாம் கரைஞ்சு வெளிய வரும். மாசக்கணக்குல கரைச்சு எடுத்தது கடைசி அதுக்கப்புறம் தான் கடைசி நம்ம சரி பார்க்க முடியும். இப்ப தேவையில்ல. இப்ப உடம்பு வந்து அந்த ம். கரைஞ்சு அந்த உண்மையான ஏறாத அந்த உடம்பு மாறாத எடை அப்படி வருது இல்லையா? அந்த மாறாத எடை வர்றது வரைக்கும் நீங்க 1 வேளை, 2 வேளை இப்படி 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா இப்படி இப்படி மாத்தி மாத்தி சௌகரியம் போல நீட்டி குறைச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா, பட்டினியால் மனிதன் சாவதில்லை அவ்வளோதான். 2வது வந்து உடம்பு அந்த சளி போயிட்டாவே நியூட்ரான் உள்ள போக ஆரம்பிச்சுரும். மேலேயே அதுக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிக்குது. நியூட்ரான், புரோட்டான் உள்ளேயே இருக்கு. அது நல்ல வேகமா அதுல இருக்கு நீங்க சாப்பிடுற உணவு சளி போய் அந்த அணுவினுடைய சுழற்சியவே நிறுத்திருது. அணுவினுடைய சுழற்சியே வெப்பத்தினாலும், ம். உராய்வினாலும் நின்னு போகுது. மரபணுவுல இருக்கிற சுழற்சியே ம். நின்னு போகுது. என்னது? மரபணுல இருக்க சுழற்சி நின்று போகுது. அங்க வந்து அட்டாமிக் அங்க அங்க அணு சுழற்சி எல்லா பக்கம் தான் இருக்குது. அந்த அணு சுழற்சியே நின்னு போகுது. ஆ. அப்பதானே சக்தி உருவாகும். ஆமாங்க. நீங்க வெள்ளைக்காரன் தப்பால சொல்லி வச்சிருக்கிறான். திங்கிறதெல்லாம் மலமா தானே வெளிய வருது. அவனுக்கு தானே ம். அவனும் வெளிக்கு போறதில்ல. நீங்களும் வெளிக்கு போறதில்ல. ஏன்னா அவனும் இறைச்சி திங்கிறான். இறைச்சி இறைச்சிக்கும் இறைச்சி சாப்பிட்டோம்னா செரிக்கிற அந்த நொதி, அந்த நொதித்தல், அதுக்கான அதுக்கான வேதிப்பொருள், அந்த கரைக்கிறதுக்கான தன்மை இயற்கையிலே கிடையாது. அசைவ உணவு சாப்பிடுறதுக்கான நீரே நம்ம உடம்புல கிடையாது. அது விலங்குகளுக்கு மட்டும் தான் உண்டு. அசைவத்தை கொன்று சாப்பிடுகின்ற குன்று உண்ணிகளுக்கு தான் மாடு இறைச்சி சாப்பிடாது. ஆடு இறைச்சி சாப்பிடாது. சாப்பிட்டதும் செத்து போயிரும். சாப்பிட்டா செத்து போயிரும். சாப்பிடாதது முதல்ல. அது சைவ பிராணி. ம். நம்ம பிறக்கிறப்ப அசைவம், நம்ம சைவ பிராணி தான்.
அதெல்லாம் பல்லு வந்து அப்படி பல்லு, ஈரெல்லாம் அரைச்சு சாப்பிடுற மாரி இருக்கு. இதுல போய் முட்டை பாலுக்கு வந்து எவனோ சொன்னான்? முட்டை பாலுக்கு வந்து ஜீரண நீரவே சுரக்காது. ஜீரண நீர் சுரக்காதவன ம். போய் முட்டை பால் குடிங்கிற மாரி எப்படி இது உலகம் பூரா தப்பா போயிட்டு இருக்குது? ஆனா அந்த ஆமாங்க. இறைச்சி குழந்தைங்க வளரும்போது நாங்க நெறைய குடுத்துருக்கோம் அத. முட்டை பால். அடிப்படை தவறு அதெல்லாம். தெரியாம செஞ்சிருக்கோம். அதுதான் அது உள்ள போய் அது என்ன மாறிக்கும் புற்றுநோயா மாறிரும். ம். அந்த ஆசிட் உள்ள அப்படியே அந்த அந்த மரபணு உள்ள உள்ள அந்த கெமிக்கல் உள்ள உட்காந்துட்டே இருக்கும். கொடூரமான விஷயம் அதெல்லாம். அத உள்ள நின்னுட்டு ஆள சாவடிக்கும். அது யாருக்கும் தெரியாது. ம். நானே இந்த வைத்தியத்துக்கு வரலன்னா, எனக்கும் பல வியாதிக்கு அடிமையாயிருப்பேன் போல இருக்கு. அது என்ன கிட்டத்தட்ட ஒரு புற்றுநோய் நீங்க நீங்க இறைச்சி சாப்பிடுற ஆள் தானே! பால் குடிச்சாவே பாலே செரிக்காது. அதத்தான் லிட்டர் கணக்கா அடிக்கிறீங்க. அப்புறம் அது என்ன புற்றுநோய உண்டாக்கும்? அதுவும் நாங்க பாலா குடிக்கிறோம். அது கெமிக்கல் பால்ல குடிச்சிட்டு இருக்கோம். பார்லே பால். அது கெமிக்கல் பாலோ, எந்த பாலோ, முதல் பாலு அது. பால தானே குடிச்சிட்டு இருக்கிறீங்க. நம்ம பாலுக்கும் ம். பாலுக்கும் செரிமானத்துக்கு சம்மந்தமே பால் சாப்பிட்டா அது செரிக்கிறதுக்கான அந்த வேதிப்பொருள் வேணும் இல்லையா? என்சைம் சொல்லுவாங்க. நொதித்தல்ம்பாங்க. தமிழ்ல நொதித்தல்ம்பான். அந்த நொதிக்கிறதுக்கான ம். கிருமிகளே கிடையாது. என்னது? வாய்ப்பே இல்ல. ஜீரண நீரே சுரக்கல. அதுக்கு தான் ஆமா. நெனைக்கிறேன். அப்ப இறப்பியே வேண்டாங்கிறான். அப்புறம் இறைச்சி போடுற என்னாச்சு? அதுவும் தப்பு தான். மொத்தத்துல அது வசதியா போச்சுங்கிறான். அவன் சொல்றது ஓரளவுக்கு இறப்பே தேவையில்லை. இல்லைனாலும் மனிதன் உயிர் வாழலாம். அது ஒரு வசதிங்கிறான். சரி இருக்கட்டும். அப்ப இறப்பே தேவையில்லைன்னா, அப்புறம் பசியே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப பசி இல்லைன்னா அவன் அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பான் உயிரு. இப்ப மழை இந்த ஜலம் இருக்காது. 800 கோடி 800 கோடி மக்கள்ல 0.001% தான் இப்ப நாங்க இந்த மாரி ஒரு விஷயம் ஆமா, இருக்கிறதே தெரிய ஆமா. வருது. இப்பதான் தெரியுது. 30 இதுல இந்த பாடம் வந்து 2000த்துல தான் இந்த பாடமே வருது. 26 வருஷம் தான். 26 வருஷம் எங்க? 2000 வருஷம் எங்க? இப்போ 26 வருஷத்துல இப்பதான் 0.1% வந்திருக்கு. அப்ப அப்ப இன்னும் 2000 வந்து ஆண்டுக்கு முன்னாடி சொன்னத தான் இப்ப நம்ம ஆமா. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இன்னும் சொன்னது தான் 2000 நமக்கு ஆனா தான் இந்த இது எல்லாருக்கும் ரீச் ஆகும் இல்லையாங்களா? குறைஞ்சது 2000 ஆண்டு ஆகணும். இது ரீச் ஆவறதுக்கு உலகம் ஃபுல்லா பரவி அப்ப எல்லா வந்து ஒரு மனிதர்களுக்கும் ஆமா. அதனால தான் நீங்களே சொல்லிக் குடுங்க எல்லாரும். அதுக்கு தான் மாணவரா சேர்த்திருக்கேன். அவங்கலாம் வந்து அ சொன்னா புரிய மாட்டேங்குதுங்களா? ஏன் இப்ப இது இது எனக்கு எங்க 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 வீட்லயே அவருக்கே இன்னும் இவ்ளோ 10 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. இன்னும் சரியான பிடிமானம் வராதனால தான் இது வந்து நடுவுல சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்து தெரியுது, தப்புன்னு தெரியுது. அவருக்கு அது தெரியல. ஏதோ சொல்றாங்கன்னு ஒரு இருக்கிறாரு. திருப்பியும் போய் சாப்பிட்டுக்கலான்ற மாரி தான் இருக்கிறார். என்ன சாப்பிடுற அது ஆசைகள் அவரு என்ன சாப்பிடுறாரு நமக்கு எப்படி தெரியும்? அவரு சாப்பிடுறத பத்தி நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுயா. மற்றவங்கலாம் சாப்பாட பத்தி போடுறாங்க. இன்னைக்கு தான் காலையில வெண்டைக்காய் போட்டிருந்தாரு. ம். வெண்டைக்காய் அவரு வணக்கியிருந்தாரு. காலையில எந்திரிச்சு வணக்கியிருந்தாரு. வணக்கி ஆமா. செஞ்சுதான் இன்னைக்கு எங்கேயோ அது போறேன், நான் மறந்துடுவேன். சாப்பிடுறேன், எங்க வெளியூர் போறேன்னு. என்ன வெளியூர் எங்க போய் நம்ம அமெரிக்காவா போறோம் பாரு, மீறி போய் சென்னை. சென்னை என்ன 1 மணி நேரத்துல போறீங்க. அவ்வளவுதானே? ஆ 3 மணி நேரம் ஆயிடும் இங்கருந்து. 3 மணி நேரமா? ம். ம். அது என்ன பக்கத்துல கார்ல என்னமோ போனா 3 மணி நேரம். இல்லன்னா 5 மணி நேரம் ஆகும். பஸ்லனா 5 மணி நேரம். அதான். ரயிலா இருந்தா 3 மணி நேரத்துல போகும். சரி அதே இருந்துட்டு போட்டு. அது அரை குறைமே செய்ய வேண்டியது தான். இன்னும் வருஷ கணக்கா இருக்குல்ல. அப்புறம் என்னங்க? இன்னும் குறைஞ்சபட்சம் இப்பதான் ஒரு ஆண்டு மாணவர் தானே. இருக்கட்டும் மெல்ல இருக்கு. அவ்வளவுதானே. அதனால மெல்ல விட வேண்டியதுதான். மெல்ல வரட்டும். இப்ப என்ன? பெரிய அதாவது முதல்ல ஆபத்துலருந்து தப்பிக்க வச்சாச்சு. அ தப்பிச்சாச்சு. தப்பிச்சாச்சு. நீ அரையும் குறையுமே செஞ்சுட்டு வர. அப்புறம் புடிச்சு நான் காய்ச்சுவேன்ல. கொஞ்ச நேரம் போக புடிச்சு காய்ச்சிட்டே இருவேன். காய்ச்ச தான் அது வந்து அறிவு ஏறும். சும்மாலாம் வராது. என்னங்க 2000 தப்பு எப்படி செய்ருவீங்க? இது பல லட்சம் ஆண்டா இருக்கிற தப்பு. இப்பதான் அந்த பரிணாம அறிவியல் நமக்கு தெரியுது. நானும் அப்படித்தான். எல்லாரும் அப்படித்தான். வெங்கடேசன் மட்டும் அவர் வந்து எனக்கு 55வது வயதில் தான் அருந்தியது அற்றதுக்கு எனக்கு விடை தெரிஞ்சதுன்னு அவரே சொல்றாரு. எழுதியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு அதான் படிச்சேன் இன்னைக்கு. பாரு வகுப்பு இன்னைக்கு நேரத்திலேயே இன்னைக்கு ம். 7 மணிக்கு வகுப்பு நடத்தியாச்சு. 7:30க்கு நடத்துவேன். 7 மணிக்கு வகுப்பு நடத்தினேன். வந்திருந்தாங்க 4 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் விளக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. 2, 3 இவரு தயாளன் விளக்கு செய்றாரு. அது ரொம்ப அற்புதமான முறை. இந்த விளக்க பத்தி விவரமா போட்டிருக்கு. ஒரு படம் அனுப்பிச்சிருக்கும் பாரு, அத நகல் எடுத்து வச்சுக்கங்க. அது யாருக்கு வேணா குடுக்கலாம். ம். ஆமா. சரிங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் அப்படித்தான் நான் மாறுது. அடுத்த வாரத்துல மீட் பண்ண ட்ரை பண்றேன் எல்லாரையும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆமா, கண்டிப்பா விஞ்ஞானி ட்ரை பண்றேன். ஆயிரலாம். ஏங்க அது பேசனா விஞ்ஞானி தான். நீ கையில வச்சிருக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்பதான் 2, 3 கொஞ்சம் செஞ்சு கொஞ்சம் வச்சு எப்படி பேசுறதுன்னு புரியுது. அந்த சார்ட்ட கையில வச்சுக்கிட்டா கொஞ்சம் பேச முடியும். சப்போஸ் என்னால சுத்தமாவே பேச முடியலன்னா, நானு உங்ககிட்ட ஆ, சொல்லிட்டு போறேன். ஏன் நீங்களே கொஞ்சம் பேசுங்க. நான் பே க அ உங்களுக்கு அந்த பெரிய நான் ஆளுமைக்கு நான் பேசிக்கிறேன். புடிக்கலன்னா நான் தானே நான் உங்கள மாரி 1000 விளக்கம் சொல்லுவேன். நீங்க வந்து செஞ்சு பார்த்து நீங்க கண்டுபிடிப்பாளர் என்பது வேற. இப்ப கண்டுபிடிச்சத நீங்க காப்பி அடிச்சு எழுதுறீங்க அவ்வளவுதான்.
இப்ப நீங்க மனப்பாடம் பண்றீங்க அவ்வளவு. இப்ப நீங்க வந்து இப்ப என்னவா ம். யூ ஆர் மக்கப் ஸ்டூடண்ட் அவ்வளவுதான். இன்வென்டர் ம். கிடையாது. ம். எப்படி ஆமாமா. இன்வென்ட் ஆச்சு? என்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்க? இப்ப எப்படி நான் வந்து ஒரு தியரி சொல்றேன். நீங்க தியரி மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்க. செஞ்சு பார்த்துக்கிட்டு தான் தெரியுது. இல்லாட்டி தியரில ஒண்ணும் தெரியாது. மார்க் மட்டும் கிடைக்கும். இப்ப நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்க. அதுக்கு ஆமா. பதில் தண்ணீல போட்டாலும் எரியுது. ஆமா. அப்ப ஏன் தண்ணீல போட்டா எரியக்கூடாது. தண்ணீல போட்டா எரியக்கூடாது. நான் தண்ணீல ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வச்சு போடும்போதே பயமா தானே இருந்தது. என்னடா இது நம்ம இதுவரைக்கும் எலக்ட்ரிக்னா தண்ணி பட்டா ஷாக் அடிக்கும். அவ்வளோதான் நமக்கு தெரியும். அ என்ன இது 10 லிட்டர் தண்ணிக்குள்ளார என்ன எரியுது. வாங்குது பாருங்க. அது எரிஞ்சுட்டே இருக்கும். அது அது 200 நாளைக்கு எரியும் உங்களுக்கு. இந்த 2.1 வோல்ட் வந்தா தான் அப்பதான் வந்து தண்ணிக்குள்ள இதுவும் விளக்கும் எரியாது. தண்ணிக்குள்ள போட்டாலும் வெளிச்சம் வராது. ஆனா இது விளக்கே எரியாத பொழுது தண்ணிக்குள்ள போட்டா எப்படி எரியும்? அந்த 2.1 வோல்ட் வரைக்கும் தான் எல்இடி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழ எல்இடி உலகத்துல கிடையாது. நாம வந்து அறிவியல் நிறுத்திக்கிறோம். 90 நாள்ல நிறுத்திக்கிறோம். அதாவது ப்ரூஃப்க்காக தான் பண்றோம். நாம அதுக்கப்புறம் அது பெருசா செய்யும் பொழுது தான் இன்னும் கொஞ்சம் தான் அ அதே உள்ள இருக்கிற என்ன பொட்டாசியம் உள்ள இருக்கு. பொட்டாசியம் இல்லாம எந்த இந்த மாரி AA பேட்டரி தயாரிக்கவே முடியாது. என்னது? உலகத்துல. ம். பொட்டாசியம். அந்த பொட்டாசியம்ங்கிறது இயற்கையாகவே இருக்கிறது தான். வாழைப்பழத்துல இருக்கிறது தான். பொட்டாசியம் இல்லாத உணவுகள் உலகத்துல கிடையாது. அதான் பாராமேக்னெட்ன்னு சொல்லுவாங்க. பாராமேக்னெட் உள்ள உப்புலாம் பாராமேக்னெட்டு. அந்த கிராஃபைட் வந்து டயாமேக்னெட். இது இயற்கையாகவே இருக்கு. அதாவது இழுத்தலும், விலகுதலும். இப்ப எப்படி காந்தத்துல ஒரு பொட்டா வைக்கிறோம், அப்புறம் விலகுதுறோம் இல்லையா? அதே தான் இயற்கையாகவே இருக்கு. நம்ம வச்சிருக்கிற காந்தம் இப்ப நான் வச்சிருக்கிற காந்தம் செயற்கை காந்தம். அப்புறம் அந்த ஒலிபெருக்கில இருக்கிற கரகரன்னு கருப்பு காந்தம், வட்டமா இருக்கு இல்லையா? அந்த ஸ்பீக்கருக்குலாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து நாம செயற்கையா செஞ்சது. இயற்கையாகவே அந்த காந்தத்தன்மை இருக்கனால தான் ஒலி இழுக்கும். அது வந்து இயற்கையாக ஒரு தாவர இலை. முதல் தாவரம் தான் நம்ம பேசுறோம். அந்த தாவர இலை, அந்த உப்புல சோடியம், பொட்டாசியம், நூற்றுக்கணக்கான சோடியம், பொட்டாசியம், மேக்னீசியம், இப்படி அலுமினியம் எல்லா வகையான உப்பு இருக்கு. ஃபெர்ரைட்டு, இரும்பு என்னென்ன அத்தனை தாவர அது பூரா என்ன தெரியுமா? பாராஃபினேட். அது வந்து உயிர் உப்புன்னு சொல்லுவாங்க. உயிர் உப்புக்கள். லைவ் சால்ட். அந்த உப்பு வந்து கண்ணுக்கு தெரியாத துகள் மாரி இருக்கும். அதுதான் பாராமேக்னெட். இந்த இலை வந்து டயாமேக்னெட். இலை. டயாமேக்னெட்னா என்ன தெரியுங்க? விலகுதல்னு அர்த்தம். பேராமேக்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். டயாமேக்னா விலகுறதுன்னு அர்த்தம். அது இயற்கையாகவே இருக்கு. அதான் பெரிய ஆச்சரியம். அதுதான் அதில உள்ள நடக்குது. எதுல நடக்குது? நாம கடையில வாங்குற சேல். இப்ப நாம வந்து கடையில வாங்குற சேல தான் நிரூபிக்கிறோம். கடையில வாங்குற சேல் நமக்கு அதுதான் நிரூபிக்கிறதுக்கு அதுதான் நமக்கு தேவை. கடையில வாங்கியிருக்கோம்னா அதுதான் நமக்கு தேவை. எதிர்கால பிளான்ங்கிறது நான் சொல்றது வேற. எதிர்கால பிளான்ல வந்து இந்த மோனோசைட் அது பீட்டா டீக்கு. மோனோசைட்டுங்கிறது பீட்டா டீ. பீட்டா டீக்குன்னா அ ஒரு 1000, 2000, 3000 ஆண்டுக்கு அப்புறம் தான் எனர்ஜியே வரும். எனர்ஜி இருக்கும். அந்த டென்சிட்டி இருக்காது. என்னது? ஒரு எல்இடி எரிக்கிறதுக்கு கூட கிடையாது. கடல் மணல் இருக்குல்ல எல்இடி அந்த எல்இடி எரிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாதது. ஆனா அது கதிர்வீச்சு உடையது. இத்தன ஆண்டு? அது பல 1000 ஆண்டு. அந்த கடல் மண்ணுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து ஒரு வகையான கருப்பு மணல். காரபூசணம்ல அதே தான். இந்த காரபூசண அதுல வந்து கதிர்வீச்சு இருக்குது. இயற்கையாவே நீங்க காலடி மண்ணிலேயே கதிர்வீச்சு காலடி மண்ணு பூரா கருப்பு மண்ணு தான். அதுல பூரா கதிர்வீச்சு இருக்கு. ஆனால் அது எதையும் பாதிக்காது. அத வந்து இந்த கிராஃபீனை தூண்டுவதற்கு நம்ம உள்ள போடுறோம். அது பல 1000 ஆண்டுகளுக்கு வேணும்ங்கறக்காக. இப்ப இது வந்து 100 நாள், 150 நாள் இதுவே ரெக்கார்ட் பிரேக். நீங்க 2 எல்இடி 6 நாள் எரிஞ்சிட்டாவே 6 நாள் 6 நாளே எரியக்கூடாது. சாதாரண வேறேடு சாதாரண 2 செல்ல இணைச்சு, செம்பு கம்பி வச்சு இணைச்சு எடுத்துட்டீங்க. அதிகபட்சமா 5 மணி நேரம், 6 மணி நேரம், அல்ல 1 நாள்னு வச்சுட்டாலும் கூட பயங்கர சூடாயிரும். செல்லு சூடாயி ஒயர் கருகி போயிரும். அல்லது ஃபீஸ் போயிரும். ஏதோ ஒண்ணு ஆயிரும். இது அப்படி இல்ல. கிராஃபைட் வச்சோனே அது குவாண்டம் இந்த கிராஃபைட் மேல அந்த கருப்பு குச்சி ஒட்ட வச்ச உடனே அது கிராஃபைட் பென்சில் ஒட்ட வச்ச உடனேயே, அது என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியர் பீட்டாடிக் அணுக்கரு நலிந்த விசையாக உடனடியாக மாறிவிடுது. அடுத்த செகண்ட் அது எவல்யூஷனுக்கு மாறிருது. அது வந்து உள்ள இருக்கிறது அந்த உள்ள இருக்கிற உப்பு, பொட்டாசியம் இல்லாம எந்த பேட்டரியும் கிடையாது. ஒண்ணா பொட்டாசியம் வச்சிருப்பான். அல்லது வந்து நைட்ரஜன், அமோனியா வச்சிருப்பான். இன்னும் பொட்டாசியம் வைப்பான். சில இதில பொட்டாசியம் வச்சிருப்பானுங்க. சில வந்து அமோனியாங்கிறது, பொட்டாசியம்ங்கிறது சாதாரண அ அ இது உரத்துக்கு போடுற உப்பு. என்னது? பொட்டாசியம் பாஸ்பேட், பொட்டாசியம்ஸ் இதெல்லாம் சாதாரண உரத்துக்கு போடுறது தான். அதத்தான் உள்ள போடுறானுங்க. நாம என்ன பொட்டாசியம் ஏற்கனவே இருக்குது. நான் வாங்கியிருக்க பேட்டரியில பொட்டாசியம் இருக்குது. அப்புறம் வந்து அமோனியா இருக்குது. அமோனியாங்கிறது நைட்ரஜன் தான். அந்த பொட்டாசியம்ங்கிறது அது கதிர்வீச்சு உடையது. ம். அமோனியாங்கிறது கதிர்வீச்சு உடையது.
அது அமோனியா வந்து நைட்ரஜன் 14 அவ்வளோதான். அப்ப K14 K40ங்கிறது ஒரு கதிர்வீச்சு. அது வந்து 6,00,000 ஆண்டுகளுக்கு அந்த 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 ரேடியேஷன் குடுத்துக்கிட்டே இருக்கும். நாம அது ஒரு ட்ரிக்கர் மாரி பயன்படுத்துறோம். அது அந்த பொட்டாசியம் K இருக்குது. அது பொட்டாசியத்துல K40ங்கிறது தான் கதிர்வீச்சு. பொட்டாசியம் சொன்னா K தான் அது. ம். இன்னொன்னு பாஸ்பரஸ் இருக்குது. அது Pன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் மாத்துறான்னு இந்த வித்தியாசம் காட்டுறதுக்கு Kன்னு போட்டானுங்க. இல்லாட்டி நான் எப்படி பார்த்தா, இந்த பாஸ்பரஸ்ங்கிற பேர் இல்லாம இருந்து இதுக்கு P குடுத்துருப்பான். இதுக்கு Kன்னு குடுக்குறது பொட்டாசியம் தான். அதுல அந்த பொட்டாசியத்துல அதனோட ஐசோடோப் எல்லாத்துக்கும் ஐசோடோப் இருக்கு. இந்த ஐசோடோப் தான் நமக்கு முக்கியம். அப்ப பொட்டாசியம்ங்கிறது ஐசோடோப். இந்த ஐசோடோப்புக்கு பேரு தான் K40, K39 சொல்லுவாங்க. K40 39 இன்னொரு ஐசோடோப். இந்த 40 தான் வேதியியல் உடையது. அவ்வளவுதான் நீங்க பேச வேண்டியது. அவ்வளவுதான். மற்றபடி கிராஃபைட்ங்கிறது கலந்தா தான் மின்சாரம் வெளிய வரும். அவ்வளவுதான். கிராஃபைட்ல வந்து கிராஃபைட்டுக்குள்ள ஐசோடோப் இருக்கு. அது 14. சாதாரண கிராஃபைட்டுக்குள்ள 99 விழுக்காடு கிராஃபைட் தான் இருக்கும். அதுல மைக்ரோ அளவு தான் வந்து அந்த கதிர்வீச்சு எப்பவுமே மைக்ரோ அளவுல இருக்க கதிர்வீச்சு இருக்கிறது மிகப்பெரிய வீரியம் அது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அத வந்து உறிஞ்சி வெளிய தள்ளுது. அந்த கிராஃபைட் குச்சி டக்குன்னு புடிச்சுக்குது. மெட்டல் தானே ஒட்ட வைக்கிறோம். அந்த தகரத்து மேல தானே அந்த பாடி மேல தானே ஒட்ட வைக்கிறோம். பாருங்க பாடி மேல தான் ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஆ நேர்மறைக்கும் கிராஃபைட் தான், எதிர்மறைக்கும் கிராஃபைட். அது பிளஸுக்கும் நெகட்டிவ்க்கும் கிராஃபைட் தான், பாசிட்டிவ்க்கும் கிராஃபைட். இத பார்த்தாவே அவன் ஆச்சரியப்படுவான். யாருங்க? கெமிஸ்ட்ரி ஸ்டூடண்ட் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவான். பிசிக்ஸ் ஸ்டூடண்ட் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவான். எலக்ட்ரிக்கல் ஸ்டூடண்ட் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவான். எலக்ட்ரானிக் பார்த்தாலும் ஆச்சரியப்படுவான். இந்த 4 பேரும் ஆச்சரியப்படுவாங்க. பிசிசி, கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல். இந்த 4 பேரும் ஆச்சரியப்படுவாங்க. செஞ்சே கையில குடுத்துறலாம் நீங்க. சரிங்க. எதுக்கு நாளைக்கு எதுக்கு நான் நான் ஏதோ 4, 5 வாங்கி எவரிடே கூட போதுமானது. எவரிடேயும் பண்ணலாம். அல்லது டிரோசலும் பண்ணலாம். எவரிடேயே பண்ணலாம். எவரிடே பண்ணாலும் அதே தான். இப்ப நீங்க டிரோசல்ல பண்ணிக்கலாம். அதே மாரி எவரிடேலயும் பண்ணலாம். அவங்களுக்கு சாம்பிள் செஞ்சு குடுத்துருங்க. இத வச்சு பாருங்க. அந்த ஜெராக்ஸ் எடுத்து கையில குடுத்து பாருங்க. இத கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து எதிர்கால ஒரு ஒரு 1,00,000 பேர செய்ய சொல்லியிருக்காங்க எங்க ஆசிரியர். 1,00,000 பேர் செய்யும் பொழுது இந்தியா பூரா பரவிடும். அது உங்க யுனிவர்சிட்டில யாராவது செஞ்சுட்டாங்கன்னா பெரிய வேலைங்க. நீங்க யுனிவர்சிட்டி ஆள் தானே நீங்க. ஆமா ஆமாங்கய்யா. அப்புறம் என்ன? இத கொண்டு போய் ஒரு டிபார்ட்மெண்ட் குடுத்து போட்டு வந்திருக்கு. இது எப்படி வேலை செய்யுதாங்க இப்படி வேலை செய்யும்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதே எதிர்காலத்தில பிரச்சனைய தீர்க்கிறது. இது வந்து இது மாரி நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. யாரும் பவர் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நாங்க நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து பவர் எடுக்கணும்னு கண்டுபிடிச்சது. இதான் மூலம் 2027ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 100 வருஷமா இருக்குது. ஒரு தியரி இருக்கு. வீக் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தியரி சொல்லி அதுக்கே நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. அதுக்கே ஒரு விளக்கு கூட சரி. எரிக்காம என்ன வாங்கிட்டானுங்க? நோபல் பிரைஸா? நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. தியரி தானே. ஆ. தியரிக்கு தான் மதிப்பு. நாம செஞ்சே குடுக்குறோம். நாம எதுக்கு தெரியுமா செஞ்சு குடுக்குறோம்னா, இது உண்மைதானா? அதாவது உண்மையாலுமே உங்க நீங்க உங்க காலேஜ்ல புரொஃபசர் இருப்பானுங்க. எத்தனையோ கிட்டத்தட்ட பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், அப்புறம் பயாலஜி இருக்கும், அப்புறம் சப்ளிமெண்டரி நெறைய கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தா ஒரு 15, 20 டிபார்ட்மெண்ட் இருக்குதா உங்க காலேஜ்ல? அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தானே எல்லாமே இருக்குமே. இருக்குங்க. எத்தன பேர் படிக்கிறாங்க? இருக்கு ஒரு 4000 பேர் படிப்பாங்களா? இருக்காங்க. ஆ? எத்தன ஐயா அவ்ளோ பேரு படிக்க மாட்டாங்கய்யா. ஒரு 2000 பேர் படிப்பாங்க. 2000 பேர்னா வச்சுக்குவோமே. 2000 பேரு சாதாரண ஏக்கர் 100 ஏக்கரா இருக்குமா? இருக்குங்கய்யா. 800 ஏக்கர் இருக்கும். ஒரு நூ நிமிஷங்கய்யா. என்னது? சரி. ம், ம். சரி. ம். சரிங்கய்யா. சொல்லுங்க. அவ்வளோதான். நீங்க அது முயற்சி இருக்குங்க, பண்ணுங்க. இருக்குங்கய்யா. அப்புறம் எ ஆ ஒரு 4, 5 செஞ்சு வேற வச்சுக்கங்க. ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஆ உங்களுக்கு எல்லாரும் இப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பழக்கம் தானே உங்களுக்கு? நானும் ரொம்ப வெளியில மாட்டோங்கய்யா. நாங்க வந்து அட்மின் பிளாக்ல இருக்கோமா, எங்களுக்கு வேலையே சரியா இருக்கும். நாங்க நகரவே முடியாது. அந்த எல்லா இடமும் கேமரா. அங்க என்ன ஏதுன்னு எல்லாம் 1008 கொஸ்டின் தான் வரும். போயிட்டு தான் பார்க்கணும் நானு. கேட்டுருக்கேன் பாருங்க. போனாலும் அந்த டைம்ல அவங்க கிளாஸ்ல இருப்பாங்க. ஆஃப்டர் ஒர்க்கிங் இல்ல ஹவர்ஸ்லாம் பார்க்க முடியாது. லீசர் பீரியட்ன்னு இருக்குல்ல. லீசர் பீரியட்ன்னா வேலை இல்லாத நேரம்னு இருப்பாங்க இல்லையா? ஆமா. ம். 2வது ஏதோ போய் ஒரு பார்க்கணும். இப்ப எல்லா எல்லா புரொஃபஸரும் உங்க டிபார்ட்மென்ட்க்கு ஏதோ ஒரு காரணத்துக்கு வருவாங்க இல்லையா? ஏதோ ஒரு டாட்டா கேட்கறதுக்கு வருவாங்க இல்லையா? ஆ இந்த செக்ஷன் வந்து கான்ஃபிடென்ஷியல் செக்ஷனு. நான் பார்க்குறேங்கய்யா. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் மீட் பண்றேங்கய்யா. அ நீங்க டேபிள் 2, 3 செஞ்சு போய் மேலே எப்பயுமே ஒரு லைட் ஆ, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. யாராவது வந்தா எப்பயுமே ஒரு லைட் ம். ஆபீஸ்ல ஒண்ணு வச்சிருங்க. ஆ, செஞ்சு வச்சிருங்க. எல்லாரும் பார்க்கட்டும். எல்லாருமே ஆமா. ஆ. வீட்ல எரியறது வேஸ்ட்டுங்க. வீட்ல இருந்து நீங்க பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். அது என்ன பிரயோஜனம்? யாருக்கும் தெரியாதுல்ல. ரொம்ப நம்ப ஆஃபீஸ்ல டக்குன்னு இது மாரி விஷயங்கள்.
நான் சொல்றேங்க ஐயா. அப்போ புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட சும்மா நீங்க சொல்றேங்க. விளையாட்டுக்கு இங்க கையில வாட்ச் வச்சிருக்கீங்க, கடிகாரம் வச்சிருக்கிறீங்க, செல்போன் வச்சிருக்கிறீங்க. இது வச்சு என்னன்னு கேட்கிறேன். இது ஒண்ணுமே கிடையாது இதுல. கையில செல்போன் வச்சுக்கிறீங்க. என்ன டிசைனா வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறீங்க, குடம் வச்சிருக்கிறீங்க, செல்போன் வச்சிருக்கிறீங்க, விசேஷமா அப்புறம் வந்து ஸ்பீக்கர் வச்சுக்கிறீங்க. என்னென்ன பண்றாங்க? இது லைட் எரிஞ்சிட்டு இருந்தா எரிஞ்சிட்டு இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரீட்ல வாங்குறதுன்னு சொல்ல வேண்டியது. என்னது? ம். சரிங்க. கடையில வித்துட்டு இருந்தா வாங்குனேன்னு சொல்ல வேண்டியது. கடையில வித்துட்டு இருந்தா, ஆ. ஏதோ அலங்கார விளக்கு மட்டும் ம். வச்சுக்கிட்டு அது எல்லாம் ஒண்ணு நாம சொல்லி நாம சொல்ல வேண்டியதாங்க. நாம சொல்ல வேண்டியதுதானே. நம்ம அந்த தைரியம் நமக்கு வரல. நமக்கு அறிவியல் பத்தி அறிவு இல்லாதனால நம்ம முடிச்சுட்டு உட்காந்துருக்கிறோம். இல்லையா? ம். அது அறிவியல்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. சிந்திக்கிறது அறிவியல், கண்டுபிடிக்கிறது அறிவியல். இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இது சரிதானா? தண்ணீல போட்டாலும் எரியுது. சரிதானா? அப்படின்னு ஆ. இப்ப இருக்கிற கையில இருக்க நீங்களே நீங்க நீங்க பரவால்ல. 10th ஆ சரிங்க. கேக்குது. இல்ல நீங்க ஏதோ பேசிட்டே இருக்கிறீங்க. வகுப்பு நிறுத்திரலாங்க. ஆமாமா. நடுவுல இல்லைங்க ஐயா. நடுவுல இவரு வந்துட்டாரு. அதான் சொல்லிக்கின்னு இருக்கிறேன். ஆ. சரி இப்ப இத பத்தி பேசலாம். அப்புறமாட்டி நாளைக்கு பேசலாம். ம். சரிங்களா? நன்றி. ஆ சரி.